பிரஸ் மீடியா நண்பர்களுக்கு, வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம். இது என்ன ஜி ஒரு மாதிரி, நான் இதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு ஆடியோ லான்ச்சோ இல்ல ஒரு அண்ணன் சினிஷ் அண்ணன், உங்களோட ஈவெண்ட்டுக்கு என்ன பேர் வச்சீங்க? ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிற ஈவெண்ட், அவ்வளவுதான். ஓகே, அந்த இதுதான் இருக்கிறதுல எல்லாருமே மாத்தி மாத்தி உண்மையை பேசுற ஒரு ஸ்டேஜ் அப்படின்றத நான் ஃபேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு அடுத்தது இது இப்போ ஒரு செகண்ட் ஸ்டேஜா இருக்கு. அது அவர் வந்ததுனால அப்படி இருக்குதா இல்ல பொதுவாகவே அது அந்த மாதிரி அமையுதா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு காலைல வேற எங்க அம்மா எனக்கு சந்திராஷ்டமம், அதனால கொஞ்சம் பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்போ இதுக்கு மேல எப்படி பார்த்து பேசுறது? எல்லாரும் ஒரு மாதிரி உண்மையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நானும் உங்கள்கிட்ட சொன்னது அப்படியே சொல்லிடலாம்ல. அந்தாப்புல ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி காமிச்சாரு, இந்த டீசர் ட்ரெய்லர் பாத்தீங்களா, அதை அப்படியே காமிச்சாரு. ஃபர்ஸ்ட் அதான் பார்த்தேன். பார்த்துட்டு சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்த அக்கறையில நான் வந்து, தலைவா ரிலீஸ் டேட்டை மட்டும் பார்த்துவாங்க தலைவா, இன்னைக்கு ரிலீஸ் டேட்டு தான் வந்து ஒரு படத்தையே பயங்கரமா தீர்மானிக்க ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டரா இருக்கு, டேட்டு மட்டும் விட்டாரீங்க, கரெக்டா பிடிச்சிருங்க அப்படின்னு. தலைவா வெப் சீரிஸ் அப்படின்னாப்புல, அதெல்லாம் ஏங்க பண்றீங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். இல்ல கமிட்மெண்ட் அந்த காரணங்கள்லாம் சொன்னாரு. இல்ல நம்மளுக்கு என்னதான் இருந்தாலும் வெப் சீரிஸ் ஓகே, வீட்டுல டிவியில போன்ல எப்படி வேணா பார்க்கலாம். ஆனா தியேட்டர்ல மக்களா இருந்து அவங்களோட ரியாக்ஷனோ இல்ல அவங்களோட சத்தம் அதெல்லாம் தானே நம்மளுக்கு பயங்கர இது. போதும், இதெல்லாம் மற்றவங்களுக்கு பண்ணதெல்லாம் போதும், நீங்க உங்களுக்காக என்ன பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம தான் நம்மளுக்கு யோசிக்கணும். அதனால வெப் சீரிஸ் முடிச்சுட்டு ஒரு படத்தை பண்ணுங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா ஜோக்கெல்லாம் தாண்டி அவர் ஒன்னே சொன்னாரு, இல்ல தலைவா நம்மளுக்கு ஒரு 4 பேர் நல்லது பண்ணதாலதான் நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஒரு 4 பேருக்கு பண்ணணும். ஸோ என் அசிஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே பண்ண ஒன்னொன்னா பண்ணி கரெக்டா செட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று சொன்னாப்புல. ஸோ அந்த எண்ணத்துக்காகவே டெஃபினட்டா ஆயிடலாம், இன்னும் பெரிய இடத்துக்கே போயிடலாம். அண்ட் அதை தாண்டி வெப் சீரிஸ் அப்படின்னாலுமே நம்ம எல்லாருமே வெப் சீரிஸ் இன்னைக்கு பயங்கரமா பாக்குறோம். நம்ம மொழியோட பிற மொழிகள்ல நிறைய பாக்குறோம். கொரியன் சீரிஸ் ஆகட்டும், இல்ல மற்ற லாங்குவேஜ் ஆகட்டும், தமிழ்ல ரொம்ப ரொம்ப ஒரு விரலவுக்கு எண்ணிடலாம். வெப் சீரிஸ் அப்படின்னா சொல்ற அளவுக்கு எண்ணிடலாம். அதுல டெஃபினட்டா விலங்கு வந்து வந்த புதுசுல அது என்ன மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வேர்ல்டுல இருந்து வந்திருக்கிறது நிச்சயமா தப்பா போகாது, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். டீசர் ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா இருந்தது. மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். எனக்கு வந்து வாரண்ட்ங்கிற பேரை விட அந்த கோட்டை கருப்பசாமி பேரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச், கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. கடைசியா ஒரே ரிக்வெஸ்ட், எல்லாருமே சொல்லிட்டாங்க அந்த பொக்கே மட்டும் வேணாம், நான் கூட ஒரு 10 பொக்கே வாங்கி வேணும் கொடுத்துடுறேன், அது மட்டும் வேண்டாம். நன்றியோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. நான் கூப்பிட்ட உடனே நான் வந்துடுறேன், கண்டிப்பா நான் மிஸ் பண்ண மாட்டேன். நம்ம ஒரு ஃபோன் பண்ணாலும் மெசேஜ் அனுப்பிச்சிடுவாரு. இல்ல அதையும் சொல்லிடுறேன், எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப இயல்பா யதார்த்தமான மனுஷங்க கிட்ட டக்குன்னு நம்மளுக்கு பழக வந்துடும். இது கூப்பிட்டாப்புல நான் வந்துடுறேன் தலைவா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தா முந்தானே அடிச்சாரு, நான் எங்க இருக்கீங்களோ சொல்லுங்க, நான் உடனே வந்து இன்விடேஷனை கையில கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. நானே என் கல்யாணத்துக்கு யாருக்கும் இன்விடேஷன் கொடுக்கல, வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன்னா அவ்வளவு இதுல இருக்கும்ல, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் போன் பண்ணி மச்சான் அதெல்லாம் வந்துருக்கா வந்துருவோம், அவ்வளவுதான். இந்த ஈவெண்ட்டுக்கு அவ்வளவு பொறுப்பாக பண்ணி நான் வந்தே தீரணும், இன்விடேஷன் கொடுத்தே தீரணும்னு அப்படி இடம் முடிச்சாப்புல. அதுலயே தெரிஞ்சிருச்சு எப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு. அந்த இன்விடேஷன் பத்திரமா இருக்கா? சரி, ஓகே, இன்விடேஷன் அடிச்சிடறாதுன்னு பார்த்து வாங்கிக்கலாம். நன்றி, சூப்பர், நன்றி, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா